அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல அந்த பகவானை பிரார்த்திக்கிறேன். இப்போ முக்கியமாக நான் சொல்லப்படுற பலன்கள் யாருக்கு அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு. இந்த கடகராசிக்கார அவளை நினச்சா கண்ணில் ரத்தம் வருது எனக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அவளாம். ஆனால் இனிமேல் அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. கஷ்டம் அப்படின்னா கஷ்டப்படுத்துவா கஷ்டப்படுத்தினா கஷ்டம்னு சொல்ல மாட்டோம். கஷ்டப்படுத்தக்கூடாதுவா கஷ்டப்படுத்தினா கஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஒரு வார்த்தையே போகிறோம். அவளுக்கு ரொம்ப நூடுல்ஸ் ஆகி போயிட்டா அவ பாவம். குழந்தை சொன்னதை கேட்கல, புருஷன் சொன்னதை கேட்கல, மனைவி சொன்னதை கேட்கல, ஆஃபீஸுக்கு போனால் அங்கே தொல்லை, வீட்டுக்கு வந்தால் இங்கே தொல்லை, ஒன்றுமே வேண்டாடாப்பான்னு போகலான்னு அதுவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முயற்சின்னு இருக்கிற அளவுக்கு கடகராசிக்காரா கடந்த 1.25 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கு காரணம் அஷ்டமத்து சனி காலங்கிறது தான் சொல்லணும். அஷ்டமத்து சனி காலங்கிறது ரொம்ப கஷ்டமான டைம். அது பாவம். எப்பேற்பட்ட வேலைக்கும் எவ்வளோ நியாயமானவளாக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. ஆனால் இனிமேல் இந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டிலேருந்து ஒரு நல்ல காலம் அவளுக்கு ஏற்படுறது. மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து குரு பயிற்சியும் நடக்கிறதுனால பட்ட கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அழுதுட்டு இருந்த அத்தனை பேரும் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பலன்களெல்லாம் கிடைக்க போகிறது. மனசு அப்படிங்கிறத அப்படி போட்டு பிழிஞ்சு இப்படி போட்டு பிழிஞ்சு இப்படி போட்டு துவைச்சிட்டே இருந்தா கடகராசிக்காரர் மட்டும் இல்லை, எந்த ராசிக்காராலுமே ஏந்துக்க முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்ததுனால இனி அவ்வளோ கஷ்டங்கள் இருக்காதுன்றதை விட இனிமேல் கஷ்டங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அனுபவிச்சாச்சு. எல்லா பாவத்துக்கும் கஷ்டம் அனுபவிச்சாச்சு. இனிமேல் படுறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அந்த அளவு கஷ்டம் அனுபவிச்சாச்சு. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு சரிக்கு சரியாக சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் போட்ட பள்ளத்தை அவரே நிரப்புவார். அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம அடிபட்டுட்டோமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோமோ அந்தந்த இடத்தாலேயே நமக்கு வாழ்த்தும் பாராட்டும் கௌரவமும் கை தூக்கி விடுதலும், புரிஞ்சிக்காமல் சொல்லிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறதும் இது அத்தனையும் நடக்கும். அதனால் நம்ம டைம் அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம்னு நினச்சிக்கணுமே விய கடகராசிக்காரன் போயிட வேண்டாம். கணவனாக இருந்தால் மனைவியாலேயும், மனைவியாக இருந்தால் கணவனாலேயும் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். பெற்ற குழந்தைகளால் நல்லா படிக்கலை, நல்லா சமத்தா இல்லை, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். உடம்பு படுத்தியிருக்கும், முக்கியமாக வயிறு, அவமானம். இது ரொம்ப பெரிய கஷ்டம். மானம் போனப்புறம் உயிர் வாழணுமண்ணா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த அளவு கஷ்டத்தை அது கொண்டு கொடுத்துட்டு இருந்தாலும் கடகராசிக்காரா மனசில் இனிமேல் நோக வேண்டாம். உண்மையில் ஏன்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததுன்னு நான் சொல்ல சமயத்தில் உங்களை ஆறுதலுக்கோசரம் நான் இப்போ சொல்லலை. சத்தியமாக நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கஷ்டங்கள்லாம் விடிய வேலை வந்துடுத்து. இனி நீங்கள் யாரும் அழ வேண்டாம்.
நல்லா துணிஞ்சு நல்லா நிமிர்ந்து நின்று வெற்றி கொடியை நாட்டி சாதனை பண்ணிடுவீங்க. இத்தையும் கடகராசிக்காரை கேட்குறது பொண்ணோ பொருளோ எதுவும் இல்லை, சாதாரண அன்பு தான். ஆனால் அந்த உலகத்தில் பல இடங்களில் அந்த அன்பு இருக்குதானே தெரியல. பல இடங்கள் அது இல்லை. சொல்ல எனக்கே துக்கம் வருது. பல இடங்கள்லையும் அது இல்லை. அதான் நிஜம். இந்த கடகராசிக்கார அப்பாவும் அன்புக்கு ஏங்குறவா, அவளுக்கு ஒன்றுமே வேண்டாம், அன்பாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவள் பெருத்தியாட்டில் ஒடி 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 பழைப்பா. பெருத்தியாட்டில் தாயை போல காப்பாற்றுவா. தாய் பாசத்தை கொட்டுவா அவன் மேலெல்லாம். தன்னால் தான் இதான் எல்லோரும் நன்னா கலப்பான். அப்படி எந்த அளவுக்கு ஒரு ஓடி ஓடி ஒரு கோழி எப்படி அதோட குஞ்சுகளை பற்றி பற்றி பார்த்துப்பான், அந்த மாதிரி பார்த்துப்பான். ஆனால் அவள் அப்படிலாம் இருந்ததுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவள் சுபாவம் அது. அதே போல் எல்லோரும் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் அவள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டுருக்கிறவா கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சு பாய்ப்பா, தெரிஞ்சுக்காதவா கொஞ்சம் கஷ்டப்பட்டுப்பான்னு தான் சொல்லணும். ஆனால் இனிமேல் மே 1 மேலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்படுவா கடகராசிக்காரர்கள் தான். தமிழ் புத்தாண்டில் அந்த வருஷத்தில் சந்தோஷமாக சௌக்கியமாக மனசுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கப்படுவா கடகராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஆனால் நான் உறுதியாக சொன்னால் கூட அவளுக்கு நம்பிக்கை இருக்காது. என்னம்மா சொல்கிறா அப்படின்னு நினச்சிப்பாள். அப்படி இல்லை, அது உண்மையாகவே நல்லதெல்லாம் நடக்க போகுது, உண்மையாக எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது. நீங்கள் கேட்ட ஆசை பாசம் உங்களோட குணமெல்லாம் எல்லோரும் புரிஞ்சுக்க தான் போகிற. தங்கத்தை சுட்டு தானேம்மா தங்கமான்னு பார்க்க முடியும். தங்கமாச்சே நீங்களா கடகராசிக்காரெல்லாம் தங்கமாச்சேம்மா. அதனால தான் அந்த சுடுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை சுட்டு அப்புறம் அது என்ன பண்ணும்? ஒளிர தான் ஒளிரும். அதனால் நீங்கள் ஒன்று ஓஞ்சு போயிட மாட்டேங்க. திருப்பி வாங்க, சந்தோஷமாக நிமிருங்க, அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அந்த புத்தாண்டை வெற்றி கொடி கட்டுங்க, நிச்சயமாக செய்வீங்க. சரியா?